ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் ஆர்சிபிலேருந்து நிறைய லேட்டஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வேறு லெவலில் ஹேட்ரிக் 50 அடித்து மாஸ் காட்டி இருக்கும் நம்முடைய ஃபாஃப் டு பிளஸர்ஸ். ஃபாஃப் டு பிளஸர்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் வேறு லெவலில் மோசமாக தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல மோசமாக இருக்கும்போதே கண்டிப்பாக அவரோட கம்பேக் வேறு லெவலில் இருக்கும்னு நம்ம நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஃபை ட்ராப் பண்ணி வில் ஜாக்ஸ் ஆடணும்னு சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபாஃப் வந்து கம்பேக் பண்ணுவாருன்னு நிறைய இடத்துல நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே நடந்திருக்கு. ஸோ ஃபாஃப் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு 3 ஆஃப் செஞ்சுரி அவரோட லாஸ்ட் 5 மேட்சஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா T20 போட்டிருக்காரு. ஸோ ஒரு 50 அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டக் அவுட், அதுக்கு தொடர்ந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 50 அடிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு குவாலிஃபயர் 2 மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் 50 அடிச்சா அவருடைய ஹேட்ரிக் 50 அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பண்ணுவார். அந்த டக் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் ரிமூவ் பண்ணிட்டா ஆல்ரெடி ஹேட்ரிக் 50 அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக ஃபாஃப் டு பிளஸர்ஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. ஃபாஃப் டு பிளஸர்ஸோட இந்த ஒரு ஃபார்ம் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஜோபர்க்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நோட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஜோபர்க்லாம் கண்டிப்பாக வந்துட்டு குவாலிஃபை ஆகாதுங்கிற சுச்சுவேஷனில் இருந்த டீம். ஸோ அந்த டீமை வேறு லெவலில் அவருடைய ஃபார்ம் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃபார்முக்கு வந்து வேறு லெவலில் வந்துட்டு அவருடைய கேப்டன்சியையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல பிளே ஆஃப்ஸ்குள்ளே தகுதி பெற்றதோட மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த டாப் டீமை வந்து டிஃபீட் பண்ணி வேறு லெவலில் குவாலிஃபை 2க்கும் தகுதியாக இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வேறு லெவலில் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தது நமக்கு வந்து ஒரே மேட்ச், அதுவும் வந்து சன்ரைசர்ஸோடு இருக்கும். அந்த மேட்ச்சை வின் பண்ணால் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வேறு லெவலில் மகுடு ஏறிடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லாஸ்ட் டைம் ஃபாஃப் டு பிளஸர்ஸ் செஞ்சுரி அப்படிங்கிறது அடிச்சிருந்தாரு. ஸோ இன்றைக்கும் அந்த செஞ்சுரி அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங். அவருடைய இன்டர்நேஷனல் கம்பேக் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரைட்னஸ் ஆகிருக்குது. ஏன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த லெவலில் தான் இருக்குது. ஜஸ்ட் பவர் பிளேயில் ரன்ஸை ஆக்சலரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரைம் யுக்தியாக இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் டீமுக்கும் அது நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்த அப்டேட் IPL 2024. ஸோ வேறு லெவலில் ஒரு ஆல்ரவுண்டராக வைஷாக் விஜயகுமார் இருக்கணும் அப்படின்னு இப்போ டோட்டலாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமாரோட ரஞ்சி ட்ராஃபி பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இப்போ ராஸ்டார் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் செஞ்சுரி போடுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு 2 விக்கெட் ஹால், ஒரு 3 விக்கெட் ஹால் அப்படின்னு சொல்லி சேம் மேட்ச் அண்ட் சேம் இன்னிங்ஸ்லேயே எடுத்து வேறு லெவலில் அசத்திட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல அருமையான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறது எல்லாமே அவர்கிட்ட ஒரு நீட்டான எபிலிட்டியில் இருக்குது. லாஸ்ட் இயர் தான் வைஷாக் விஜயகுமார் ஆர்சிபிக்கு டெபு ஆனார். அந்த இடத்துலேயே அவருடைய பவுலிங் ப்ரெசன்ஸை வேறு லெவலில் காமிச்சார். இப்போ பேட்டிங் அப்படிங்கிறதுலையும் இன்வால்மெண்ட்டை காமிக்கும் போது கண்டிப்பாக வைஷாக் விஜயகுமார் அந்த பேஸ் அட்டாக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு பேட்டிங்லேயும் ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஓல்டு வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் டைம் அவர் வந்துட்டு ரஞ்சியில் 50 அடிக்கும் போதே கண்டிப்பாக வந்துட்டு வைஷாக் விஜயகுமார் ஆல்ரவுண்டர் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வைஷாக் விஜயகுமார் ஆல்ரவுண்டர் ரோல் அப்படிங்கிறத டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மெட்டில் ப்ளே பண்ணுறதை விட T20 நல்லா ப்ளே பண்ணால் இன்னுமே அவருக்கு வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயத்தில் செம ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்க முடியும். ஸோ எப்படி இப்போ வந்து ஒரு அல்சாரி ஜோசப்பும் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சைடு வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து நீட்டாக T20 சைடில் வந்து ரன்ஸும் ஸ்கோர் பண்ணி தருவார். வைஷாக் விஜயகுமார் பிளேயிங் லெவலில் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக நமக்கு லோயர் டவுன் ஆர்டரில் பேட்டிங்கும் செம ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது. பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங் அப்படிங்கிற சைடும் ஈஸியாகவே ஸ்ட்ரென்தன் ஆகும். அவங்களோட ரோல் அப்படிங்கிறது அவங்க ஸ்டெப் அப் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இதை ஆர்சிபி கண்டிப்பாக கன்வே பண்ணி தான் ஆகணும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய IPL 2024 ஆர்சிபி டீம் வின் பண்ணணும்னா மேஜர் ரோல் இந்த ஒரு பிளேயர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ சுனில் கவாஸ்கர் ஒரு பிளேயரை சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து வாங்கியிருக்கிறோம். அமௌண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணல அப்படின்னாலுமே இந்த இடத்துல நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆக்ஷனுக்கு முன்னாடி என்னோட டீமை நான் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன், என்னோட டீம் இந்த பிளேயர் வந்து செம ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எப்படி இப்போ வைஷாக் விஜயகுமாரோட ரோலை பற்றிலாம் நம்ம பேசுகிறோமோ ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். கண்டிப்பாக ஆர்சிபியோட எக்ஸ் ஃபேக்டராக கேமரூன் கிரீன் இருப்பார் அப்படிங்கிற சுனில் கவாஸ்கரோட அந்த ஒரு ஒப்பீனியனுக்கு இந்த இடத்துல நானும் வந்துட்டு பச்சைக்குடி தான் காட்டுறேன். காரணம் ஆல்ரெடி அவருக்கு வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயம் வைரல் ஆச்சு. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வரும்போது அவர் IPLல வந்துட்டு அவைலபிளாக இருப்பாரா, ஸோ டோட்டலாக அவருடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து அவர் ரூல்ட் அவுட் அப்படின்லாம் பேசினாங்க. பட் அது வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவருடைய அந்த ஸ்டேஜ் 2 கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து அவர் ரிவீல் பண்ணியிருந்தார், கிரானிக் கிட்னி டிவீஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கும் வந்துட்டு அன்அவைலபிலிட்டிக்கும் இப்போ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபுல்லாக மெடிக்கேஷனில் இருந்தால் அது க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸோடு இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே அவரோட இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவரோட ஃபார்ம் செம சூப்பராக இருக்கும்போது அவரோட எக்ஸ் ஃபேக்டர் தான். ஆர்சிபி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னா சுனில் கவாஸ்கர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கேமரூன் கிரீன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறாரு. கேமரூன் கிரீன் இந்த IPL 2024 எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணி எவ்வளோ ரன்ஸ் அண்ட் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். ப்ளஸ் அவர் ஃபுல் சீசன் அவைலபிளாக இருப்பாரா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த அப்டேட். ஸோ டோட்டலாக நம்மளுடைய விராட் கோலியோட அவைலபிலிட்டி இப்போ வரைக்கும் விராட் கோலி அவருடைய அவைலபிலிட்டியை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் பிசிசிஐக்கு பாஸ் பண்ணல. ஸோ அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3, 4 and 5 இந்த 3 மேட்ச்சில் இருந்தும், அதாவது 3, 4, 5 இந்த லாஸ்ட் 3 டெஸ்ட்டில் இருந்தும் விலகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல பெருசாக ஹர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தேர்ட் டெஸ்ட் முடிவில் தான் தெரியும். ஏன்னா இப்போ சீரியஸ் 1-1 அப்படின்னு இருக்குது. அந்த தேர்ட் டெஸ்ட் வின் பண்ணுறவங்க லீடு கிடைக்கும். ஸோ அது நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 4th and 5th டெஸ்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஃபேக்டர் கையில் இருக்கும். ஸோ அதை இங்கிலாந்து வின் பண்ணும்போது பேட்லி நம்மளுடைய விராட் கோலியை டீம் இந்தியா மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேக்டர். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. பட் விராட் கோலி இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதப்போ கூட பிசிசிஐ சைட்லேருந்து அவரோட ஃபேமிலி டைம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாரு. அதை நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ப்ரெஷர் பண்ணல. ஸோ அதனால் பிசிசிஐ சைட்லேயும் வந்துட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இஃப் சப்போஸ் வந்து விராட் கோலி ரூல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு புதுசாக ஒரு பிளேயரை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல பேசப்படுது. பட் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பிளேயர் வேண்டாம், இருக்கிறவங்களே வச்சு யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆல்ரெடி அசஸ் பண்ணிட்டு இருக்கல டெபு கொடுத்து அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்ஃப்ராஸ் கான் வேறு உள்ளே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சே நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மறுபடியும் நம்ம ஒரு புது பிளேயருக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு அவசியம் இல்லாத ஒன்று தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.